நல்லா இருக்கும். அது வந்து இப்போ அதாவது ஆக்சுவலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்பே வந்து அதாவது இது தொழில் முறையா எழுதாதவங்க அப்படி வேணா கேஷுவலா எழுதுவான். பட் நம்ம வந்து எப்படின்னா இதுவே இதுதான் நம்மளோட தொழில் முறையா நம்ம சினிமாவுக்காக பல காலம் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து இப்படிதான் பாட்டு கேட்கணும் கேட்கறாங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அதோட அவுட்புட் தான் நம்ம யோசிப்போம். இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து அந்த பீக்ல தான் யோசிப்போம். நம்ம கொஞ்சம் கேஷுவலா சும்மா சிம்பிளா யோசிச்சிருவோம். அப்புறம் யோசிக்கலாம், அப்புறம் நல்லா யோசிக்கலாம். அந்த மாதிரி இருக்காது. எடுத்தோடனே கான்சன்ட்ரேஷன் உள்ள போயிடும். என்ன அவங்களோட உணர்வு, என்ன பிரதிபலிக்கணும், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருவோம். எடுத்தோடனே அப்படிதான் இருக்கும். நம்மளோட ஒர்க்கே அப்படிதான் இருக்கும். அதற்கப்புறம் வந்து இல்ல கொஞ்சம் அப்படி பண்ணலாங்கிறப்ப வந்து நமக்கு ஒண்ணு தோணும். கரெக்டா தானே இருக்கு என்ன அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி வேற கோணத்துல இருக்கான்னு சொல்றப்ப சரி அவங்க கோணம் சரியா இருக்கா அதை செக் பண்ணிப்போம். அந்த சைடு ஓகேன்னா அந்த சைடு பண்ணலாம். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவோம். இல்ல இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்ல அந்த பாட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.